இந்த ஹேர் டை 70-80 வயசானவங்க கூட அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. வெளியில டக்குன்னு கிளம்பும் போது உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தா இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிட்டு உடனே வெளியே போகலாங்க. 70 வயசுக்காரங்களும் சரி 80 வயசுக்காரங்களும் சரி வெள்ளை முடியே இல்லாம வாழ்நாள் முழுவதுமே நல்ல கருமையான முடியோட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு இது நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்கு. நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே இந்த வெந்தயத்தை இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால நல்ல ஸ்ட்ராங் ஆகும். முடியும் பாத்தீங்கன்னா காடு மாதிரி நல்ல கருகருன்னு வளருங்க. அடுத்து கருஞ்சீரகம். வெந்தயம் எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுல பாதி அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நீங்க 2 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு. நீங்க வெந்தயம் எந்த அளவு சேர்க்கிறீங்களோ அதே அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கடுகை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் growthம் சூப்பரா இருக்குங்க. இப்போ இந்த 3 பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு சில பொருட்களை இதோட நம்ம சேர்க்க போறோம். நல்லா கருமையா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த ஹேர் டை இன்ஸ்டன்டா நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாங்க. நீங்க வெளியில கிளம்பும் போது சில பேருக்கு காதோரத்தெல்லாம் ஒரு சில முடிகள் மட்டுமே வெள்ளையா இருக்கும். அவங்கெல்லாம் டக்குன்னு வெளியில கிளம்பும் போது அதை இந்த ஹேர் டைய எடுத்து அப்ளை பண்ணிட்டு தலையை நல்லா சீவிட்டு வெளியில கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணா ஃபர்ஸ்ட் 2-3 டைம் பண்ணும்போது நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ஹேர் டை போயிடும். நீங்க ரெகுலரா இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நிரந்தரமா நம்மளுடைய வெள்ளை முடியை கருமையாவே வச்சிருக்கலாம். இப்போ சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்கும் நிறைய முடி இருக்குதுங்க. 15 வயசுல இருந்து 16 வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிருது. அது பாத்தீங்கன்னா சரியா இப்ப கவனிக்காம விட்டுருப்பீங்க. குழந்தைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலுமே சரி. இப்ப 40 வயசு உங்களுக்கு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வெள்ளை முடி இருக்கும். நீங்க ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது கடையில் விற்கிற கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய முடி இன்னும் கொஞ்சம் வெள்ளையா தான் போகும். மற்ற முடிகளும் பக்கத்தில் இருக்கிற முடிகளும் வெள்ளையா தான் போகும். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு வெளில போயிட்டு வரலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது உங்களுக்கு. இது ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நம்மளுடைய சேனல்ல நிரந்தரமா வெள்ளை முடி ஆகிறதுக்கும் நிறைய ரெமெடிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. இது டக்குன்னு வெளியில போயிட்டு வரதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துருது, நம்ம வெளியில கிளம்பணும். வெளில கிளம்பும்போது பார்த்து கண்ணாடி முன்னாடி பார்ப்போம், அச்சோ வெள்ளை முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அப்படிப்பட்டவங்க இந்த ஹேர் டைய டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு நல்லா தலையை சீவிட்டு வெளில போகலாம். ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது, உங்களுக்கு ஆயில் வச்ச மாதிரி தான் தெரியும். எல்லா பொருட்களுமே நல்லா கருகருன்னு ஆகணும். நல்லா பாருங்க, நல்லா கருப்பா ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேற பாத்திரத்துல மாத்திடுங்க. நீங்க அப்படியே வச்சிங்க அப்படின்னா அப்படியே வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஹேர் டை நல்லா கருமையா வராது, அப்படியே வெள்ளை வெள்ளையா இருக்கும், விபூதி மாதிரி ஆயிடும். ஸோ நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறேங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அஞ்சனக்கல். இந்த அஞ்சனக்கல்ல நம்ம இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர்ல நல்லா பிடிக்கும். இப்ப நம்ம தடவுற ஹேர் டை நம்மளுடைய ஹேர்ல நல்லா பிடிக்கும். இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதை நீங்க தூளாவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியா இருக்கும், நல்ல பெரிய பெரிய கல்லா இருக்கும். இதை நம்ம வாங்கி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம், இல்ல இடிகல்ல வச்சு இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுல நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இது ரொம்பவே விலை ஜாஸ்தி, அதனால நான் சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம்.
பாருங்க அரைச்சாச்சு. இது வந்து பவுடரா அவ்வளவா வராது. ஏன்னா அங்கே பாருங்களேன் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இதில் நம்ம கடுகு சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் வரும். நம்ம வறுத்த அரைச்சோம்னா அதுலேருந்து எண்ணெய் வரும். ஸோ அதனால் வந்து இது பவுடராக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜலிக்க முடியாது, இப்படி இருக்கிறதுனால சலிக்கவே முடியாது. ஸோ வந்து நல்லா இதாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஹேர் டை வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்கள் ஹேரில் எவ்வளோ வெள்ளை முடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் இதாக கடுகோட எண்ணெயும் வர்றதுனால கட்டி கட்டியாக இருக்குது. உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லா முடியில் அப்படி ஒட்டுங்க. தேங்காய் எண்ணெய் கலந்தாலும் சரி, எந்த எண்ணெய் கலந்தாலுமே முடியில் ஒட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது. தலையில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே தலையை சீவிட்டு எங்கேனாலும் ஃபங்க்ஷனு எங்கேனாலும் போயிட்டு வரலாம். சரி, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் 70-80 வயசானாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை நரைமுடி இருக்கே அப்படின்னு. இந்த மாதிரி ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் அந்த பவுட்ரு, இந்த இப்போ மிச்சம் இருக்குது இல்லையா அந்த பவுட்ரு, இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான போது இந்த மாதிரி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தடவிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், கையை வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். எவ்வளோ வந்து போகவே இல்லை பாருங்கள். உங்களுக்கு இந்தளவுக்கு நல்ல முடி இப்போ எப்படி கையில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி முடியிலையும் பிடிக்கும். நம்ம 4-5 வாட்டி சோப்பு போட்டோம் அப்படின்னா கையில் இருக்கிறது போயிடும். முடியிலையும் அப்படி தான். ஒரு 4-5 வாட்டி சோப்பு போட்டிங்க அப்படின்னா, சோப்போ ஷாம்போ போட்டிங்கன்னா அப்படியே இதாயிரும். உங்களுக்கு கையிலலாம் எப்படி ஒட்டுது பாருங்கள். எப்படி ஒட்டுது பாருங்கள். நீங்கள் என்ன தான் தண்ணியில் கழுவுனாலும் போகாது. நல்லா 4-5 வாட்டி சோப்பு போட்டால் மட்டும்தான் போகும். நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து தடவிட்டு போயிட்டு வந்துடலாம். வெள்ளை முடி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமையாக மாறிடும். இதை வந்து நீங்கள் ரெகுலராகவே அப்ளை பண்ண வயசு இருந்தால் வேணாலுமே நீங்கள் 80 வயசு ஆன கூடவே நீங்கள் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணி உங்களுடைய முடி எப்பயுமே கருப்பாகவே இருக்குங்க. நான் கையில் தடவை எல்லாத்தையுமே இதில் நான் தடவிட்டேன். தடவிட்டு நம்ம சீப் வச்சு நல்லா சீவிடலாம். கையில இருக்கிறது எல்லாமே கையை வந்து நல்ல உடனே சோப்பு போட்டு கழுவுனாதான் போகும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கையெல்லாம் கூட அப்படியே கனங்கரேர்னு ஆயிடும். ஸோ கரெக்டா வந்து கையை உடனே கழுவிடுங்க. இதுக்குன்னே சீப் வந்து தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா சீப் எல்லாமே கருப்பாயிடும். ஆனா ஸ்கின்ல வந்து ஒட்டாதுங்க. இங்க பாருங்க, ஸ்கின்ல வந்து ஒட்டவே ஒட்டாது. நல்லா வந்து வெள்ளை முடி எல்லாமே கருப்பாயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம தலையை சீவிட்டு வெளில கிளம்பி போகலாம். நீங்க அப்படியே கூட இருக்கலாம். அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ற வரைக்குமே கூட நீங்க வச்சிருக்கலாம். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைம் எல்லாம் இதை எடுத்து நீங்க நல்லா குழப்பி தலையில அப்ளை பண்ணிட்டு வெளில கிளம்பிடலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.